வணக்கம் நண்பர்களே. மொத்தம் நம்ம 12 ராசிகள் இருக்குன்னு பார்த்திருந்தோம். மேஷம் ஆரம்பிச்சு மீனம் வரைக்கும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இதை ஆண் ராசியாவும் பெண் ராசியாவும் பிரிக்கிறோம். ஆண் ராசின்னா பலம் அதிகமான, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமான, எதையும் தாங்கும் பக்குவம் ஓரளவுக்கு உள்ள ராசியாக எடுத்துக்கலாம். பெண் ராசினா நோய் எதிர்ப்பு சக்தி சற்று குறைவு, உடல் வலிமை சற்று குறைவு, யோசித்து முடிவெடுக்கும் திறன் சற்று குறைவு என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆக ஆண் ராசி மேஷம் ஆண் ராசியாகவும், ரிஷபம் பெண் ராசியாகவும், மிதுனம் ஆண் ராசியாகவும், கடகம் பெண் ராசி, சிம்மம் ஆண் ராசி, கன்னி பெண் ராசி, துலாம் ஆண் ராசி, விருச்சிகம் பெண் ராசி, தனுசு ஆண் ராசி, மகரம் பெண் ராசி, கும்பம் ஆண் ராசி, மீனம் பெண் ராசி. அடுத்ததாக ராசி அதிபதிகள். மேஷராசி செவ்வாய் அதிபதியாகவும், ரிஷபராசி சுக்கிரன் அதிபதியாகவும், மிதுன ராசி புதன் அதிபதியாகவும், கடகராசி சந்திரன் அதிபதியாகவும், சிம்மராசி சூரியன் அதிபதியாகவும், கன்னிராசி புதன் அதிபதியாகவும், துலாம் ராசி சுக்கிரன் அதிபதியாகவும், விருச்சிக ராசி செவ்வாய் அதிபதியாகவும், தனுசு ராசி குரு அதிபதியாகவும், மகரம் ராசி சனி அதிபதியாகவும், கும்பம் ராசி சனி அதிபதியாகவும், மீனம் ராசி குரு அதிபதியாகவும் கொண்ட 12 ராசிகள் ஆகும். காலபுருஷ தத்துவத்தின்படி உள்ள இந்த 12 ராசிகளையும் அதோட இயங்கும் தன்மை அடிப்படையில் 4 வீதமாக பிரிக்கிறோம். ஒன்று நெருப்பு தத்துவம், இன்னொன்று நிலம் தத்துவம், அடுத்ததாக காற்று தத்துவம், மற்றொன்று நீர் தத்துவம். ஆக பஞ்சபூதத்தின் அடிப்படையில் நெருப்பு, நிலம், காற்று, நீர் ஆகிய 4 தத்துவங்கள் பிரிக்கப்படுகின்றன. நெருப்பு ராசி என்றால் வேகமாக எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் பொதுவாக உள்ள ராசி. நில ராசி என்றால் சற்று அமைதியாக எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளும் ராசியாக இருக்கலாம். காற்று ராசி என்பது மிக வேகம், அமைதியாக இருக்கும்போது காற்று, கோபமாக இருக்கும்போது சூறாவளியாக மாறக்கூடிய தன்மை உண்டு. நீர் ராசி என்பது தன்னுள்ளே அனைத்தையும் அடக்கிக் கொள்ளும் சக்தி பெற்றது. நீர் ராசி அமைதியாக இருக்கும்போது ஓடும் தெளிந்த நீரோடை, கோபமாக இருக்கும்போது கடல். மேஷ ராசி நெருப்பு ராசியாகவும், ரிஷபராசி நில ராசியாகவும், மிதுன ராசி காற்று ராசியாகவும், கடக ராசி நீர் ராசியாகவும், சிம்ம ராசி நெருப்பு ராசியாகவும், கன்னி ராசி நிலம் ராசியாகவும், துலாம் ராசி காற்று ராசியாகவும், விருச்சிக ராசி நீர் ராசியாகவும், தனுசு ராசி நெருப்பு ராசியாகவும், மகர ராசி நில ராசியாகவும், கும்பம் ராசி காற்று ராசியாகவும், மீனம் ராசி நீர் ராசியாகவும் உள்ளது. இந்த 12 ராசிகளும் அதோட இயங்கும் விகிதத்தில் நாம் அதை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று சரம், ஸ்திரம் மற்றும் உபயராசிகள். சரம் ராசி என்றால் எதை எடுத்தாலும் வேகமாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணம், முந்திரி கொட்டைத்தனம், சட்டென்று முடிவெடுக்கும் திறன் அதிகமுள்ள ராசி சரராசிகள். ஸ்திர ராசி என்றால் வேகமும் நிதானமும் யோசித்து செயல்படும் திறன் ஆகியவை சிறப்பாக அமையப்பட்டிருக்கும். உபயராசி என்றால் எதையும் அறுவடை செய்வதற்கு தயாராக உள்ளது, மற்ற நபர்களின் உதவியோடு காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள். ஆக மேஷ ராசி சரராசியாகவும், ரிஷபராசி ஸ்திர ராசியாகவும், மிதுன ராசி உபயராசியாகவும், கடகராசி சரராசியாகவும், சிம்ம ராசி ஸ்திர ராசியாகவும், கன்னிராசி உபயராசியாகவும், துலாம் ராசி சரராசியாகவும், விருச்சிக ராசி ஸ்திர ராசியாகவும், தனுசு ராசி உபயராசியாகவும், மகர ராசி சரராசியாகவும், கும்பராசி ஸ்திர ராசியாகவும், மீன ராசி உபயராசியாகவும் உள்ளது.